Those who are getting ready for eternity will be very careful about the mind and their mouth. நித்தியத்துக்காக ஆயத்தமாகிறவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருப்பார்கள் அவர்களுடைய மனதை குறித்தும் அவருடைய வாயை குறித்தும். As I told you, these are two killers. இது இரண்டுமே கொல்லக்கூடியவைகள். நான் அப்படியே mind is a killer and your mouth is a killer. மனது ஒரு கொல்லக்கூடியதான அழிக்கக்கூடியதான ஒன்று, அதே போல வாயும் அழிக்கக்கூடியதான வல்லமை உடையது. Your mind is a destroyer and your mouth is a destroyer. உங்களுடைய வாய் சிதைந்து போக வைத்து விடும், அதே போல மனதும் அழிவை கொண்டு வந்து விடும். Death and life are in the power of your tongue. மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Proverbs chapter 18:21. Death and life are in, look at this, death and life are in the power of the tongue, means your tongue. மரணமும் ஜீவனும் நாவின் என்றால் உங்களுடைய நாவு தான். உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. And they that love it shall eat the fruit thereof. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Today a lot of people love it without knowing how dangerous it is for them. இன்றைக்கு நிறைய பேர் அது எவ்வளவு ஆபத்தான ஒன்று என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You got to be very careful, brother. நீங்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். That's why Psalmist is saying, Lord, I don't want my mouth which is got power of life and death to work against me. I want life to work for me. And that's why he says, let my mouth, Lord, you got to do this. Because if you don't do it, definitely I'm going to do some mistake. Do something, Lord. Let my mouth be filled with thy praise and honor all the day long. He didn't say, Lord, let my treasure houses be filled with so many riches. Let me get this promotion. Let me get this. Let me get that. He was not praying for material things. He was praying for something which will build life in him, which will enable him to walk in life, which will enable him to walk in the goodness of God, which will enable him to see marvelous help. And he is wise, and you also should be wise, brother. அவர் கேட்கவில்லை, ஆண்டவரே என்னுடைய களஞ்சியமும் என்னுடைய வீடுகளில் இருக்கிறதான எல்லா அறைகளும் அருமையான காரியங்களினால் நிரம்பி இருக்க வேண்டும், அது நிரப்பப்பட வேண்டும், நீர் அதை நிரப்பியறலாம். அப்படியாக அந்த பொருளாதார காரியங்களை அவர் தேவனிடத்தில் கேட்கவில்லை. அவர் என்ன கேட்கிறார்? தன்னுடைய நாவு, தன்னுடைய வாயானது தேவனை துதிக்கும் துதியினாலே நிரம்பி இருக்க வேண்டும் என்று கேட்டார். ஏன்னா ஆண்டவருடைய துதியினால் ஞானமான மனுஷன், ஏன்னா இந்த காரியம் தான் உங்களுடைய வாயை துதியினாலே நிறைந்திருக்கும் என்றால் ஆச்சரியமான அனுகூலத்தை உங்களை பெறச் செய்யும். ஏன்னா வாயில தான் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு. அப்ப என்ன சொல்றேன்? ஆண்டவரே நான் ஜீவன்ல நடக்கணும், ஜீவனுக்குரிய காரியங்களையே நான் வாயினால பேச வேண்டும், என் நாவு என் வாய், அப்பதான் நான் அந்த ஆச்சரியமான காரியங்களை பார்க்க முடியும். அப்பதான் அந்த ஆச்சரியமான அனுகூலத்தை தேவனிடத்திலிருந்து பெற முடியும். You can see it in English, you'll get it correctly. Two giant destroyers of which will make your life a total mess is your mind and your mouth. Be careful. We saw the first example, 2 Chronicles 26:16, his mind destroyed him. Here Proverbs 18 and verse 21, your mouth can destroy you. நாம் இரண்டு உதாரணங்களை பார்த்தோம். ஏன்னா நம்ம பார்க்கிறதான முக்கியமான காரியம் இன்றைக்கு இரண்டு, உங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய அழித்து போடக்கூடியதான இரண்டு முக்கியமான காரியங்கள். ஒன்று உங்களுடைய மனது, அடுத்து உங்களுடைய வாய். ஆக அதனுடைய உதாரணத்தை நாம் பார்த்தோம். 2 நாளாகமம் 26 வசனத்திலே அவனுடைய மனம் அவனுக்கு கேடு உண்டாகும்படியான காரியங்களை செய்தது. இங்கே நீதிமொழிகள் 18:21 பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதுதான் கெடுக்கக்கூடியது. ஆகவே இந்த இரண்டு காரியங்கள், வாயை குறித்தும் மனதை குறித்தும் நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும்.